வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப சத்தான ஒரு லட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் உளுந்தம்பருப்பில். இதுக்கு வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு தான் நம்ம எடுக்கணும். அதாவது தொலியோடு இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணணும். அது உடச்ச உளுந்தாகவும் இருக்கலாம், இல்லைனா முழு உளுந்தாகவும் இருக்கலாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் உளுந்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் போட்டும் காய வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம மறுபடியும் இதை வறுக்க தான் போகிறோம். நான் ஃபேன் கடியில் வச்சு தாங்க காய வச்சேன். இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் உளுந்தம்பருப்பு அதில் சேர்த்துட்டு மிதமான சூடில் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். எல்லா பருப்பும் நல்லா ஒன்று போல் செவந்து வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இதை வறுத்து எடுக்கணும். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுப்பட்டதும் இதில் வாசனைக்காக 4 ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் இதில் சேர்த்துக்கலாங்க. சுக்கு சேர்க்கறதுனால ஜீரணத்துக்கும் நல்லது, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் பொரிக்கடலை நான் சேர்த்துருக்கேன். இந்த உளுந்தோட சூடுலையே இந்த பொரிக்கடலையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வறுத்து விடுறேன். இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விடணும். தனி உளுந்த மாவில் லட்டு பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வராது, அது கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பொரிக்கடலை சேர்க்குறோம். பொரிக்கடலை சேர்க்கறதுனால அது ஒரு நல்ல பைண்டிங்காக இருக்கும், லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சுக்கை அப்படியே நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக அரைப்பட்டுரும். உளுந்தம்பருப்பை எவ்வளோ தான் நம்ம அரைச்சி எடுத்தாலும் அது கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். அதனால் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும், லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சலிச்சதுக்கப்புறம் மீதம் வர்ற கப்பியை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதை வந்து உளுந்தங்கஞ்சி மாதிரி காய்ச்சி நம்ம குடிச்சிக்கலாம். உப்பு போட்டும் குடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா வெல்லம் நாட்டு சக்கரை ஏதாவது சேர்த்து கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 1.5 கப் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கருப்பட்டி தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா சுத்தமானதாக இருக்கணும், கல்மண் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தமானதாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 1.5 கப், பொரிக்கடலை 1/2 கப், கணக்குக்கு 2 கப் ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 15 முந்திரி பருப்பை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த உளுந்த மாவில் இதை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நீங்கள் முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும் போது லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வறுத்த முந்திரியெல்லாம் இந்த உளுந்த மாவோட சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லட்டு பிடிக்க 1/2 கப் நெய் வேணுங்க. நெய் வந்து சூடாக இருக்கணும். உளுந்த மாவை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கலாங்க. ஒரு போர்ஷன் மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லட்டாக பிடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுனால நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெய் சூடாக இருந்தால் தான் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். மொத்தமாக எல்லா மாவுலையும் நெய் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிடிக்கிற லட்டெல்லாம் நல்லா ஈஸியாக வந்துடும். கடைசியாக பிடிக்கிற லட்டெல்லாம் உடஞ்சி போயிடும். ஏன்னா அந்த நெய்யில் இருக்கிற சூடெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பாதியாக நம்ம நெய் கலந்து செய்யும்போது நம்மளுக்கு சப்போஸ் ஆறிடுச்சுன்னா கூட நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நெய்யும் அதிகமாக செலவாகாது. நான் 1/2 கப் நெய் எடுத்திருந்தா கூட அதில் 1 ஸ்பூன் நெய் வந்து மீதமாக தாங்க ஆச்சு. கருப்பு உளுந்தில் களி செய்வோம், கஞ்சி செய்வோம். அதெல்லாம் 1 நாள் 2 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். ஆனால் இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி போக வரலாம் எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு அருமையாக இருக்குங்க. ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இந்த லட்டு ஒரு நாளைக்கு 2 எடுத்து சாப்பிட்டா கூட போதுங்க. நம்ம இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ பலம் கொடுக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த லட்டு சாப்பிட்லாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், இந்த லட்டு ரெகுலராக சாப்பிடணும். நீங்களும் இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த உளுந்து லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.